ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிதி ஆயோக் வழங்கியிருக்க ஒரு ரிப்போர்ட், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி முதல் இடத்திற்கு வந்திருக்கு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ரெடினஸ் அப்படின்ற விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ரெடினஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஏதுவான சூழ்நிலை அந்த மாநிலத்தில் இருக்கா அப்படின்றத பார்த்து இந்த இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த இண்டெக்ஸை பொறுத்து தான் அந்த மாநிலத்தோடைய உற்பத்தி ஏற்றுமதி திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவல் ஏற்றுமதி அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம நீண்ட காலமாகவே ஒரு மாநிலத்தில் அந்த ஏற்றுமதிக்கான ஒரு கட்டமைப்பு அப்படின்றது இருக்கும். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்கலாம். பொதுவாக தமிழகம் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றுமதி சார்ந்த ஒரு மாநிலமாக தான் இருக்குது. மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நீண்ட நெடிய நாட்களாகவே இங்கே ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்றது இந்த ரெண்டு மாநிலத்திலே இருக்குது. மகாராஷ்டிராவில் மும்பை இருக்குது, தமிழ்நாட்டில் சென்னை இருக்குது. சென்னை மகாராஷ்டிராவோட மும்பையோட கொஞ்சம் பழைய நகரம் தான். வெள்ளையர்கள் பார்த்திங்கன்னா 1636 சென்னைக்கு வந்துடுறாங்க. ஆனால் மும்பைக்கு பார்த்திங்கன்னா 870 தான் மும்பைக்கு வராங்க. பின்னாடி வந்தாலும் மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஒரு வர்த்தக தலைநகரமாக உருவெடுக்குது. சென்னை அப்படின்றது கொஞ்சம் ஒரு ப்ராமினன்ஸை குறைஞ்சாலும் ஏற்றுமதியில் சென்னை ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கு. நாட்டில் பல்வேறு இடங்களில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் சென்னை துறைமுகம் வழியாக வெவ்வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கான கட்டமைப்பு சென்னையில் இயல்பாகவே இருந்திருக்கு. சென்னையை பேஸ் பண்ணி தான் அதிகப்படியான கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ இதனால் ஏற்றுமதி அப்படிங்கிறது சென்னையில் இயல்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் சென்னைக்கு கூடுதல் பலமாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய துறைமுகமும் இருந்திருக்கு. நம்ம வஉசிலேருந்து எல்லாருமே தெரியும். அந்த துறைமுகம் ஒரு ஏற்றுமதிக்கு சென்னை அளவுக்கு இல்லைனாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ஏற்றுமதி அப்படிங்கிற பாரம்பரியம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட நாட்களாகவே இருக்குது. பட்டினப்பாளையிலேருந்து ஏற்றுமதியை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு தான் வரோம். நீண்ட நெடிய நாட்களாகவே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய விஷயங்களில் தமிழகம் ரொம்ப முன்னணியான ஒரு மாநிலமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழாக கவுண்டு ஆட்சி நிர்வாகத்துடைய ஒரு தவறுதலான ஒரு சீர்கேடுனால, ஒரு முறைகேடுனால அது அப்படியே குறைஞ்சு மகாராஷ்டிரா முன்னுக்கு வந்திருக்கு. இது என்ன 4 முக்கியமான விஷயங்களில் இந்த குறியீடை அவங்க தீர்மானிக்கிறாங்க. முதல்ல கவர்னன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு திமுகவுடைய கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்றது நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. சட்ட ஒழுங்கு அப்படின்றது ரொம்பவும் மோசமாக தான் இருக்குது. சாலைகள் பார்த்திங்கன்னா தரமான சாலைகள் இல்லை. இவங்க வெறும் பாலங்கட்டுறதுல மட்டும்தான் ரொம்ப முனைப்போடு இருக்காங்க. ஏன்னா அதில் தான் வருமானம் அதிகமாக வரும். அதை தாண்டி உட்கட்டமைப்பை உருவாக்குறதோ இல்லை ஸ்கில்டு லேபர்ஸை உருவாக்குறதோ இல்லை மற்ற மாநிலத்தவர் இங்கே வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறதோ இதெல்லாம் தமிழக அரசு எதுவுமே பண்ணுறது கிடையாது. சீப் லேபர்ஸ் அப்படின்றது இங்கே கிடைக்கிறதே கிடையாது. அடுத்தது பிஸ்னஸோட ஈகோசிஸ்டம், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டராக பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தர் தொழில் தமிழ்நாட்டில் தொடங்குறாருன்னா அவருக்கு ஏதுவான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்வர் எல்லா நாடுகளுக்கும் போகிறாரு, பல நாடுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாரு, இங்கே கம்பெனிஸை கொண்டு வராரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே எங்கே வருதுன்னா சென்னையை சுற்றி தான் வருது. சென்னையை சுற்றி திமுக கிட்ட உங்களுக்கு லஞ்சம் கொடுக்காம ஒரு இண்டஸ்ட்ரி கூட இங்கே ஓப்பன் ஆக முடியாது. ஏற்கனவே இருக்க இண்டஸ்ட்ரீஸ் வேணால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். புதுசாக இண்டஸ்ட்ரீஸ் வருது. ஸ்ரீபெரும்புதூர்கிட்டையோ இல்லாட்டி திருவள்ளூர்கிட்டையோ ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு கட்டிங் கமிஷன் கொடுக்காம நகரவே முடியாது. ஆனால் மற்ற மாநிலங்கள் பார்த்திங்கன்னா காம்படேட்டிவாக இருக்கணும், எங்கள் மாநிலம் முன்னேறணும்னு சொல்லி எல்லா மாநிலங்களையும் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு கரப்ஷன் கம்மியான அளவில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கூகுள் மாதிரியான நிறுவனங்கள் சென்னைக்குள்ளார அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை வளர்க்காமல் புதுசாக உருவாகிருக்கக்கூடிய அமராவதியில் கொண்டு போய் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வைக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு புது கம்பெனிகள் என்ன வந்திருக்கு அப்படின்றத திமுக தான் விளக்கம் கொடுக்கணும். கேட்டால் 10 லட்சம் கோடி அளவுக்கான முதலீடுகள் தமிழ்நாட்டில் ஈர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்றது கொடுக்க கிடையாது. ஏற்கனவே இருக்க கம்பெனி எக்ஸ்பேண்ட் ஆகுது, அவ்வளோதானே தவிர புதுசாக எந்த ஒரு நிறுவனமும் வரல. சென்னையை தாண்டி வேறு இடத்துக்கு எந்த நிறுவனமும் போகிறதில்ல. மத்திய அரசுடைய நிறுவனங்கள் மட்டும்தான் வேறு இடத்துல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வராங்களே தவிர திமுக சென்னையை டார்கெட் மட்டும் பண்ணி தான் பண்ணுது. எக்ஸ்போர்ட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்றுமதி பண்ணணும்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போது நீங்கள் சென்னையோட துறைமுகத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லாரி எவ்வளோ நிற்கும் அப்படின்றது தெரியும். பயங்கரமான டிராஃபிக் இருக்கும். ஒவ்வொரு லாரிக்காரங்கிட்டையும் போலீஸ்காரங்க எவ்வளோ கட்டிங் வாங்குறாங்க அப்படின்றத நம்ம யதார்த்தமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சென்னை ஹார்பர் பார்த்திங்கன்னா பல வளர்ந்த நாடுகளுக்கான ஹார்பருக்கு போட்டி போடுற இடத்துல இருக்கான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதில் நிறையா ஊழல் நடக்குது.
ஒரு டைரெக்டான ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு சிஸ்டம் அப்படின்றது சென்னை ஹார்பருக்குள்ளார கிடையாது. கூடுதலாக ப்ரைவேட் ஹார்பர்ஸை வந்து எல்லா மாநிலங்களையும் இப்போ என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்தில் ப்ரைவேட் ஹார்பர்ஸுக்கு அதீதமான எதிர்ப்பு அப்படின்றதற்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா திமுக எதிர்க்கட்சியாக இருந்துச்சுன்னா நேரடியாக அந்த ஹார்பர் வாசலே போராட்டம் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்களுடைய துணையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஹார்பர்ஸ் ஆஃபீஸ் வாசலில் போய் போராடுவாங்க. எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே வந்து டெவலப் ஆகும்? எல்லாமே அரசுடைமை ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது ஒரு நியாயமாக இருக்க மாதிரி போடுவோம். ஆனால் எப்படி காம்படேட்டிவாக உங்களுக்கு வந்து ஒரு ஹார்பரை வந்து உருவாக்க முடியும்? போட்டிகள் இருந்தால் தான் குவாலிட்டி வந்து கூடும். போட்டிகளே இல்லைன்னா குவாலிட்டி கூடாது. இங்கே போட்டி உருவாகக்கூடாதுன்றனாலே ப்ரைவேட் ஹார்பர்ஸ் பூராத்தையுமே க்ளோஸ் பண்ணுற வேலையை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு உத்தரவாதமான ஒரு நம்பிக்கையை தமிழக அரசு கொடுக்க தயங்குது. இதோட முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நான் மோசமான கவர்னன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். 4வது முக்கியமான பேராமீட்டர் என்ன சொல்கிறேன், எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். இதில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோடைய கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க தான் செய்யும். ஏன்னா தமிழ்நாடுடைய லெகசி அப்படின்றது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலே சென்னையிலேருந்து ஏற்றுமதி அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் வருது. சென்னைக்கும் ஏற்றுமதிக்கும் ஒன்றும் பெரிய புதிதாக ஒரு வந்த விஷயம் கிடையாது. மும்பை மாதிரி இங்கே இயல்பாகவே ஒரு ஏற்றுமதி அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். காலங்காலமாக சென்னையிலேருந்து ஏற்றுமதி நடந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் எப்பயுமே மகாராஷ்டிராவோட சென்னை ஏற்றுமதியில் ஒரு படி முன்னே தான் இருக்கும். பல்லவர் காலத்தில் மகாபலிபுரத்தில் ஆரம்பித்து வெள்ளக்காரங்காலத்தில் சென்னை துறைமுகத்துலேருந்து ஆரம்பித்தா அதுக்கான ஒரு லெகசி அப்படின்றது நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் வரும். இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மகாயுத்தி கூட்டணி பிஜேபி, சிவசேனா, என்சிபி இந்த 3 அலையன்ஸோட பர்ஃபார்மன்ஸும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியமான காரணம். இந்த எக்ஸ்போர்ட் ரெடினஸில் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அங்கேயும் கூட்டணியில் சிக்கல் இருக்குது, இங்கேயும் கூட்டணியில் சிக்கல் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி பிஜேபி அங்கே ஒரு வலுவான கட்டமைப்பை வந்து உருவாக்குறதுல அவங்க தயங்கவே இல்லை. மும்பையை மட்டும் சார்ந்து இல்லாமல் பூனே, நாசிக் மாதிரியான இன்னும் சில செகண்ட் லெவல், தேர்ட் லெவலான சிட்டிஸை வந்து உருவாக்குறதுல மகாயுதி கூட்டணி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருது. தமிழ்நாடு அப்படியே நீங்கள் கான்ட்ராஸ்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சென்னை மட்டும்தான் இருக்கும். மற்ற நகரங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வரவே வராது. கோயம்புத்தூர் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஏன்னா அது கேரளா பக்கத்தில் இருக்கிறனால வேற்று மாநிலத்தர் உள்ளே வரதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. அதை தவிர எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சென்னையில் மட்டும் தான் இருக்கும். என்னமோ தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக சென்னையில் தான் இருக்க மாதிரி திமுக செயல்பட்டு இருக்கும். எங்கே கேட்டாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லுவார், சென்னை என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவார். அப்போ மொத்த தமிழ்நாடு என்ன சொல்கிறது, அவர் கோட்டை இல்லையா? தமிழ்நாடு அவர் வந்து வாழ்கிறவங்களாம் மக்களே இல்லைன்னு அவர் நினைப்பாரா அப்படின்ற கேள்வி தான் இயல்பாக வரும். அரியலூர்லையோ பெரம்பூர்லையோ என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற கேள்வி ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது பெருசாக வராது. அங்கே இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்க சொந்த ஊரை விட்டு சென்னையில் வந்து தான் வேலை தேடுறாங்க. இல்லை வேறு திருப்பூர், கோயம்புத்தூர் மாதிரியான நகரங்களில் வந்து வேலை தேடுற நிலைமை தான் எனக்கு இருக்குது. மதுரைக்கு கீழே சொல்ல போனோம்னா சுத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இல்லாத நிலைமையில தான் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு ரெடியாக ஒரு மாநிலம் இருக்கும்? ஒவ்வொரு ஊர்லேயும் உங்களுக்கு வந்து வேறு வேறு தொழில்கள் நடந்தால் மட்டும்தான் இங்கேருந்து நீங்கள் சென்னை நோக்கியோ தூத்துக்குடி நோக்கியோ இல்லாட்டி இன்னும் 2 புதிய துறைமுகங்கள் உருவாக்கி அங்கெல்லாம் நம்மளுடைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தோதுவான ஒரு சூழ்நிலையே பண்ணலாம். ஆனால் அந்த விஷயங்களெல்லாம் திமுக அரசு செய்கிறதில்ல. கூடுதலாக திமுக ஆட்சி வந்ததுலேருந்து என்னென்னா ரியல் எஸ்டேட்டோடைய வேல்யூ வந்து கூடிக்கிட்டே போகுது. குறிப்பாக கட்டுமான பொருட்களுக்கான விலையும் வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. சிமெண்ட் விலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இது மூலிமா இங்கே புதுசாக தொழில் தொடங்கணும்னு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா அதை வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்கு இங்கே செலவிடவே பண்ண முடியாது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்பொழுது உங்களுக்கு இங்கே அடிப்படையான ஒரு கட்டமைப்பு உருவாக்கத்துக்கே அதிக செலவாயிடும். ஸோ இதுக்கு பயந்துக்கிட்டே வேறு மாநிலங்களுக்கு ஓடி போயிடுறாங்க. தொழிலாளர்கள் இங்கே இருக்காங்களா, ஸ்கில்டு லேபர்ஸ் இங்கே இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாட்டுடைய கல்வித்திறன் எந்த அளவில் இருக்குது அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம். அதுக்கு நான் ஒன்றும் விளக்கம் கொடுக்கணுன்றதில் வேறு மாநிலத்தவர்கள் இங்கே வராங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மகாராஷ்டிராவுக்கு வராங்க. இப்போது மத்திய பிரதேஷ்லேருந்தோ, யூபியில் இருந்தோ, பீகார்லேருந்தோ மகாராஷ்டிராவுக்கு இயல்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே முதல்ல ஹிந்தி பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மகாராஷ்டிராலேருந்து 1 நாள் 1.5 நாளில் அவங்க சொந்த ஊருக்கே போயிட முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதே தமிழ்நாட்டுக்கு அவங்க வரணும்னா 2 நாள் ட்ராவல் பண்ணி வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை தேவை. அதை உருவாக்க திமுக அரசு வந்து தயங்குது. சமீபத்தில் கூட ஈரோட்டில் காவல்துறையினரே வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை 2 பேரை வந்து அடித்து மிரட்டியிருக்காங்க. அந்த நிலமையில தான் இருக்குது. வட மாநிலத்தில் இங்கே பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. டிவிலேருந்து சினிமாலேருந்து திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் முதற்கொண்டு வட மாநிலத்தில் கேலி கிண்டல் பண்ணுற வேலையை தான் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ஸ்கில்டு லேபர்ஸை உருவாக்குறதில்ல. இருக்க லேபர்ஸோட காஸ்ட் அதிகமாக இருக்குது. வேறு மாநிலத்துலேருந்து இங்கே ஒரு லேபர் வராங்கன்னா அவங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கிறது கிடையாது. கட்டுமானத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுடைய விலையும் நம்ம கூட்டி வச்சுருக்கோம். நிர்வாக முறைகேடு இருக்குது. இவ்வளவும்
தாண்டி தமிழ்நாடு வந்து எப்படி இந்த விஷயங்களில் முன்னுக்கு வரும் அப்படின்றத கேள்வியாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய வருடங்களில் மகாராஷ்டிராவுடைய ஏற்றுமதி திறன் ஜாஸ்தியாக போது அங்கே மேனுஃபேக்சரிங் காரிடார்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ பூனேலேருந்து நீங்கள் அவுரங்காபாத் போகிறவரை பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜுக்கான மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. புதிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி ஆளும் அரசு இருக்கிறனால இயல்பாகவே அங்கே சில இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்துருவாங்க. ஸோ நிறைய வாய்ப்புகள் மகாராஷ்டிராவுக்கு இருக்குது. தமிழகம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோடைய சண்டை போட்டுக்கிட்டு வர வேண்டிய எந்த ஒரு நிறுவனத்தையும் வரவிடாமல் தடுக்கிறாங்க. தமிழகத்திற்கு இது ஒரு ஆரோக்கியமான போக்கே இல்லை அப்படி தான் நான் சொல்லணும். 26 தேர்தலோட முடிவில் தான் இதுக்கான விடை எளிதாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.